ராஜபாளையத்தில் ஒரு ஒன்றிய செயலர் சாத்தூரில் உள்ள பிடிஓ ஆஃபீஸ்க்கு வந்திருக்காரு. வந்து லட்டில் கொடுத்துருக்காப்புல. நட்டில் வைப்போம் பார்த்தியா, லட்டில் வச்சுங்கிற கதை மாதிரி லட்டிலே வச்சுட்டாங்க இவங்களுக்கு உண்டான சூனியத்தை. நம்முடைய வேளாண் துறை அமைச்சர் மாண்புமிகு திரு வினோத் அவர்களிடம் கேட்கும் பொழுது, இல்லை இது விஷயமா கட்சி தலைமை தான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணும், முதல்வர் போகிறதுக்கு கட்சி தலைமை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணும். புரியலை. இரவு 6 மணிலிருந்து 12 மணி நேரம் வரை 12 மணி வரைக்கும் என்ன நடந்துச்சு பாலநிலத்தில்? மிகப்பெரிய லெவலில் சர்ச்சைங்க. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு மேலே தாவேகா அரசாங்கமும் சரி, முதல்வர் அவர்களும் சரி, லைட்டாக கடிஞ்சிருக்கிறதா, கோவப்பட்டிருக்கிறதா செய்தி வெளியே வருது. சிஜேபி போராட்டம் யாருக்கு வெற்றி, யாருக்கு தோல்வி? அனைவருக்கும் வணக்கம். சிஜேபி நடத்திய போராட்டத்தில் வெற்றியா? அது யாருக்கு வெற்றி? தற்காலிக வெற்றியா, நிரந்தர வெற்றியா? தமிழ்நாட்டில் போராட்டம் மாறி இருக்கு. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோட எம்எல்ஏ இனி நாம் அமைச்சராக முடியாதா அப்படின்னு வருத்தப்பட்டிருக்காரு. இன்றைக்கு ஒரு அமைச்சரோட பேச்சு, டெலிஃபோன் உரையாடல் கேளுங்க. ஜனநாயகம் படத்தில் பேட் டச் குட் டச் சொல்லிக் கொடுத்தீங்களே முதல்வர் அவர்களே, உங்கள் கட்சிக்காரங்களுக்கு குட் ஸ்பீச் பேட் ஸ்பீச் சொல்லிக் கொடுக்கக்கூடாதா? இதெல்லாம் நம்ம இன்றைக்கி பேச இருக்கோம். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், ஹை பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், அது எங்களுக்கு ப்ரமோஷனாக இருக்கும். முதல்ல இந்த ஜெகதீஸ்வரி, மாண்புமிகு அமைச்சர் ஜெகதீஸ்வரி அவர்களுடைய பேச்சு, அதை கொஞ்சம் கேட்டு பாருங்கள். அந்த பேச்சில் என்னங்க நடந்திருக்கு? ராஜபாளையத்தில் ஒரு ஒன்றிய செயலர் சாத்தூரில் உள்ள பிடிஓ ஆஃபீஸ்க்கு வந்திருக்காரு. வந்து லட்டில் கொடுத்துருக்காப்புல. இந்த விஜய் அவர்களோட படத்தில் இருக்க டைலாக் மாதிரியா, இல்லை தனுஷ் அவர்கள் படத்தில் இருக்க டைலாக் மாதிரியா? இல்லை, நட்டில் வைப்போம் பார்த்தியா, லட்டில் வச்சுங்கிற கதை மாதிரி லட்டிலே வச்சுட்டாங்க இவங்களுக்கு உண்டான சூனியத்தை. இதற்கு அமைச்சர் அவர்கள் ராஜகுரு அப்படிங்கிற ஒருத்தட்ட ஃபோனில் பேசுகிறாங்க. அவர் யாரும் பார்த்தா ஒரு கான்ட்ராக்ட்காரர். அவர்கிட்ட பேசும்போது, நீங்கள் ஆஃபீஸ் போனீங்களான்னு, இல்லைம்மா நான்லாம் போகலாமா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த ஆடியோ முழுவதும் கேளுங்க, உங்களுக்கு அது ஃபுல் டீடைல்ஸ் தெரிய வரும். வணக்கம். வணக்கம். சென்னையில இருக்கீங்களா? சரிம்மா, இந்த ஒரு விஷயம் கேட்கலான்னு கால் பண்ணேன். சொல்லுங்கம்மா. நீங்க நம்ம தாசில்தார் ஆபீஸ்ல போய் நம்ம ஒரு ஆபீஸ்ல பாத்தீங்களோ? நான் போவே இல்லம்மா, லட்சுமணன் போயிருக்காம்மா. லட்சுமணனா? ஆமா, டிஎஸ்பிஐஸ் போயிருக்கான், எல்லா ஆபீஸுக்கும் போயிருக்கான், லெட்டர் கொடுத்திருக்கானா. என்ன லெட்டர் கொடுத்திருக்காப்லையா? லட்டு. ராஜபாளையத்துல வந்து லட்சுமணன் லட்டு கொடுக்கறதுக்கு தாசில்தார் ஆபீஸ் போறதுக்கு யார் அவருக்கு அதிகாரம் கொடுத்தா? அது தாசில்தார் இங்க வந்து எப்படி பேசுறது? அம்மா, நான் வந்து யூனியன் ஆபீஸ்ல கான்ட்ராக்ட் வேலை பாக்கேன். அப்ப என்கிட்ட வீடியோ கேட்டாரு, அம்மா எப்ப வருன்னு. சார், அம்மாட்ட கேட்டுட்டு சொல்றேன், அதோட நான் முடிச்சுக்கிட்டேன். ஒன்றியமா கிடக்கு. அம்மா, ஒன்னாக்கி அந்த கான்ட்ராக்ட் கொடுங்கன்னு சொல்லி பேசினாதான் சொல்லி முடிச்சிடுறேன். அம்மா சொல்லுங்க. அந்த அம்மா தான் சட்டமன்ற உறுப்பினர், அந்த அம்மா தான் மாவட்ட செயலாளர். யார் எந்த ஒன்றிய வந்து சொன்னாலும் செஞ்சாலும் அந்த அம்மா வந்து பிறகு எது இருந்தாலும் பேசுங்க சார்ன்ட்டு வீடியோட்ட ஒரே வாரத்துல முடிச்சாச்சு. நம்ம சொன்னது வந்து நம்ம டெய்லி போறாது. எது இருந்தாலும் நீங்க வீட்டுல வந்தா அப்புறம் அவங்க சந்திக்கணும்னு நேத்து நைட்டு 8 மணிக்கு கூட என்கிட்ட வீடியோ பேசினாரு. சரி, அம்மா வந்துட்டாங்களா என்னன்னு. இல்ல சார், வரும்போது தோல் சொல்லுவாங்க, குறைஞ்சது 15ஆம் தேதி வருவாங்க சார்ன்னு. அப்பதான் சொன்னாரு, இந்த மாதிரி நல்ல யாரோ ஒன்றியச்சான்னு சொல்லி லட்சுமணன் இவங்க வந்தாங்க அப்படிங்கறத சொன்னாரு. ஆனாச்சு யாரா இருந்தாச்சு அந்த அம்மா தான் தொகுதி எம்எல்ஏ, அந்த அம்மா தான் மாவட்ட செயலாளர். எது இருந்தாலும் நாங்க அந்த அம்மாட்ட சொல்லிக்கிடுவோம், அந்த அம்மா வந்து உங்கள்கிட்ட பேசிக்கிடுவோம் சார் அப்படிங்கறதுல முடிச்சிருக்குமா. நீங்க லட்சுமணன் போன் பண்ணி சொல்லிருங்க. நான் பேச மாட்டேம்மா. லட்சுமணன் மேல நான் கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்து உள்ளத்துக்கு வச்சுக்கோங்க. உங்களுக்கு தெரியுமில்ல, நான் ரொம்ப ஆரம்பத்துல இருந்து சீண்டிட்டு இருக்காப்ல. ஏற்கனவே பொதுச்செயலாளர் இப்போ நான் 5ஆம் மாசம் முன்னாடி திட்டினாரு. திரும்ப திரும்ப என்ன செஞ்சுட்டு இருக்காப்ல, என்ன பார்த்தா எப்படி தெரியுது? ஏன் தொகுதிகளை வந்து அந்த பையன் வர்றதுக்கு யாரு அதிகாரம் கொடுத்தா?
நீங்க 15 நான் சொல்லி வந்துருக்கீங்களா எப்படி வருவான் அந்த பையன்? ஆமா சொல்லியாச்சு பெரியவட்ட, எது இருந்தாலும் அந்த அம்மா தான் நாங்க எது இருந்தாலும் அந்த அம்மாட்ட நாங்க பேசிக்கிடுவோம், அந்த அம்மா நீங்க உங்ககிட்ட பேசுவீங்களா பேசிக்கிடுவோம். அண்ணாச்சி? என்ன மேடம்? நீங்க அந்த பையன்கிட்ட பேசுவீங்களா? நான் எனக்கு லட்சுமணனுக்கு தொடர்பே இல்ல, அதான் தெரியுமில்ல. சரி, நம்பர் வச்சிருக்கீங்களா நீங்க? எனக்கு கொஞ்சம் நம்பர் நானும் கொடுத்து help அவனுக்கு கீரி பண்ணுங்க. பாம்புமா இருக்கம்மா. சரி, நம்பர் இருந்தா இல்ல கொடுங்களேன் எனக்கு அப்படியே கொஞ்சம். கொடுக்கம்மா. வாட்ஸ்அப்ல சும்மா போடுறீங்களா உங்களுக்கு அண்ணாச்சி? நான் அதிகாரம் பேசிக்கிறேன். இருக்கு, சும்மா சத்தம் போட்டுருங்க நான் ஒண்ணுமே செய்ய மாட்டேன். வேற மேடம். தூக்கி வச்சு சட்டியோட வச்சு அடிச்சு கொண்டு வெளியே எடுத்துருவேன். ஆமா அவன்கிட்ட ரிப்போர்ட்டரா பேசுறது. இருக்கும் போதே ஏன்டா என் வேலைக்கு அது என்ன என்னைய பார்த்து நான் பைத்தியக்கார மாதிரி தெரியுதா அவனுக்கு? ஆமா அவன்கிட்ட பேசும்போது ஆ, வாட்ஸ்அப் கால்ல பேசுங்க. சரிங்க அண்ணாச்சி. இந்த நம்பர் கொடுக்க. சரி, அதான் நான் உங்ககிட்ட விவரம் கேட்டுட்டு தான் அவன்கிட்ட பேசி உங்களுக்கு அடிச்சேன் அண்ணாச்சி. அதெல்லாம் வீடியோ நம்பர் வேணாலும் உங்ககிட்ட கொடுக்கம்மா. ஏன்ட்ட நைட்டு கேட்டதுக்கு நாங்க எது இருந்தாலும் அந்த அம்மாவிட்ட பேசிக்கிடுவோம் சார், அந்த அம்மா உங்ககிட்ட பேசிக்கிடும். சரிங்க அண்ணாச்சி, கொஞ்சம் எனக்கு அந்த ஹெல்ப் பண்ணுங்க அண்ணாச்சி. அந்த ரெண்டையும் அதெல்லாம் ரெண்டு ரூட்டு நம்பர் ரொம்ப போட்டு விடுங்க இருக்குமா, அண்ணாச்சி. நீங்க வந்தா பிறகுதான் நான் உங்களை பார்த்தா பிறகு சில இதெல்லாம் சொல்லணும். அண்ணாச்சி, ஒரே விஷயம் தெளிவா சொல்றேன். ஏன் தொகுதிக்குள்ள சாத்தூர் தொகுதிக்காரங்க காலை கூட வைக்க விட மாட்டேன். அது அதை கரெக்ட். மட்டும் தெளிவா சொல்லிருங்க. உள்ள ஒருத்தரும் காலை விட மாட்டேன். காலை வச்சாலும் நான் வேற மாதிரி ஆக்ஷன் எடுப்பேன். இது நம்பர் சும்மாவே சொல்றேன். நான் ஏற்கனவே போய் சொல்லி அங்க திட்டிட்டு தான் வச்சுட்டு இருந்தேன். சரி, நான் ஊருக்கு வாழ்ந்துக்கிறேன். ஆமா என்கிட்ட வாட்ஸ்அப் கால் தான் பேசணும். சரிங்கண்ணாச்சி. 94. சரிங்கண்ணாச்சி. நம்பர் சொல்லிட்டா அண்ணாச்சி கொஞ்சம் வாட்ஸ்அப்ல போடுங்களேன் அப்டேட். இந்த போட்டு விடுறோமா. தேங்க்ஸ் அண்ணாச்சி. தேங்க்ஸ். இதில் அமைச்சர் அவர்கள் சொல்கிற ஒரு வார்த்தை, அந்த ராஜகுரு அவர்கள் சொல்கிறாங்க, ஏம்மா வாட்ஸ்அப்பில் பேசுங்கம்மா, நான் அவர்கிட்ட சொல்லிட்டேம்மா பிடிஓட்ட, அம்மா தான் எம்எல்ஏ, அம்மா தான் மாவட்ட செயலாளர், அம்மா தான் எல்லாமே அப்படின்னு நான் சொல்லிட்டேன், இது நீங்கள் அந்த லக்ஷ்மணங்கிறவர்கிட்ட வாட்ஸ்அப்பில் பேசுங்கம்மா அப்படின்னு சொல்லி அவர் மீண்டும் மீண்டும் அழுத்தமாக சொல்கிறார். பார்த்துருப்பீங்க. அதற்கு அமைச்சர் அவர்கள் சொன்ன வார்த்தை, ஐயா நான் வாட்ஸ்அப்பில் பேசுகிறதில்ல, நான் பார்த்துக்கிறேன், அவரை எப்படிப்பட்ட வார்த்தையை பாருங்கள், குட்டியோட உட்கார வச்சு கொன்று எடுத்து அனுப்பிடுவேன். இதுதான் அமைச்சர் அவர்களுடைய பேச்சு. கேட்டிருப்பீங்க. இதை வெளியிட்டதுக்காக இவர் உடனே கட்சியிலேருந்து நீக்கியிருக்காப்புல. சரி, அந்த லட்சுமணன் யாரும் பார்த்தா அவர் ஒரு ஒன்றிய செயலாளர். அமைச்சர் சொல்கிறாங்க ஏன் தொகுதிக்குள்ள யாரும் உள்ள காலெடுத்து வைக்கக்கூடாதுன்னு. ஏங்க 234 தொகுதிக்கும் நம்முடைய முதல்வர் அவர் தானே வேட்பாளர். நீங்களாம் முன்னாடி வேட்பாளராக நிற்கிறதுக்கு முன்னாடியும் இந்த ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி, இந்த சட்டமன்ற தேர்தலில் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடிலாம் எப்படி நடந்துக்கிட்டீங்க? ஏன் தொகுதிக்குள்ள பக்கத்து தொகுதியிலேருந்து ஆள் வரக்கூடாது? இது எங்கேருந்து வர்ற பண்ணையார் தோரணை தெரியுதா உங்களுக்கு? திமுகட்டிருந்து வர்ற அதே பண்ணையார் தோரணை தான் தாவேக்கா ஃபாலோ பண்ணுறாங்க. சரி, அமைச்சர் அவர்களுடைய பேச்சு இப்படி இருக்குது. இதுக்கு என்ன கண்டனம் வரப்போகுதுன்னு தெரியுமா? தெரியாது, ஒன்றுமே இருக்காது. இதுக்கு மடைமாற்றுறதுக்கு அடுத்த ஒரு வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. இது ஒரு புறம் இருக்க, இதற்கு உண்டான தீர்வு இந்த தொகுதி மக்களும் இவங்களை வாக்களித்து ஜெயிக்க வச்சுருப்பாங்க பாருங்க, அவங்களும் தான் முடிவு பண்ணணும். ஏன்னா வார்த்தை சும்மா விளையாடுது. ரைட். அடுத்தது 11 அமைச்சர்கள் தலைமையில் வேளாணோட பட்ஜெட்டுக்காக கூட்டம் நடக்கு. வெள்ளிக்கிழமை அன்று ஒரு செய்தி வந்தது. முதல்வர் அவர்கள் கர்நாடகா பயணம் செல்கிறார். நம்ம கூட சந்தோஷப்பட்டு டாக் வித் முத்தலீஃபில் கூட அண்ணன்ட்ட கூட நான் சொல்லியிருப்பேன், ஏன்னா ரொம்ப முக்கியமான செய்தினே, நல்ல செய்தினே அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பேன். ஆனால் கடைசியில் பார்த்தா இன்றைக்கு அவர் செல்வாரா செல்ல மாட்டாராங்கிறது தெரியல. ஏன் அந்த குழப்பம் அப்படின்னா, நேற்று நம்முடைய வேளாண் துறை அமைச்சர் மாண்புமிகு திரு வினோத் அவர்களிடம் கேட்கும் பொழுது, இல்லை இது விஷயமா கட்சி தலைமை தான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணும், முதல்வர் போகிறதுக்கு கட்சி தலைமை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணும். புரியலை. அப்போது முதல்வர் அவர்களுடைய பெங்களூர் பயணம் ரத்தா? இந்த பெங்களூருக்கு அவர் பயணம் செய்யக்கூடாதுங்கிறதுக்காக அன்புமணி அவர்கள் ஒரு அறிக்கை விட்டிருந்தார், ஒரு பேட்டியும் கொடுத்திருந்தார். ஏன் அப்படின்னா 2013 இதே மாதிரி ஒரு பிரச்சனை வந்துச்சு, வறட்சி காலம். அப்பொழுது நம்முடைய முன்னாள் முதல்வர் அம்மா ஜெயலலிதா அவர்கள் இருக்கும் பொழுது உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தாங்க. அப்போ இருக்கிற நீதிபதி அவர்கள் 2 மாநில முதல்வர்களும் பேச தயாராக இருக்கீங்களா, நான் ஒரு கூட்டத்தை அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொன்னார். அந்த கூட்டத்தில் 2 மாநில முதல்வரும் கலந்துக்கிட்டாங்க, உச்சநீதிமன்ற நீதிபதி சார்பாகவும் கலந்துக்கிட்டாங்க. அந்த கலந்த கூட்டத்தில் என்ன நடந்துச்சு? நாங்கள் வறட்சியில் இருக்கோம், எங்களுக்கு தண்ணி வேணும்னு அம்மா அவர்கள் கேட்க, ஜெகதீஷ் அவர் தான் ஜெகதீஷ் ஷெட்டர் அவர்கள் தான் கர்நாடகத்தில் முதல்வராக இருந்தார். அவர் எங்களுக்கு வறட்சியாக இருக்குது, நாங்கள் ஒரு சொட்டு தண்ணி கூட கொடுக்க மாட்டோம்னு சொல்லி சொன்னார். உடனே நீதிமன்றம் சொன்ன வார்த்தை, இனி 2 மாநில முதல்வர்கள் காவேரி விஷயமாக பேச வேண்டிய அவசியம் இல்லை, இனி நீதிமன்றத்தை நாடலாம் அப்படிங்கிற மாதிரி அன்றைக்கே சொல்லிட்டாங்க 2013. அப்படி இருக்கும்போது மேகதாது அணை விவகாரமாக பேச போறாரா நம்மளுடைய முதல்வர் அப்படின்னு கேட்டால் அதுலேயும் ஒரு குழப்பம்.
ஏன் என்ன குழப்பம் அப்படின்னா, நம்முடைய முதல்வர் அலுவலகத்திலிருந்து தகவல் அங்கே அனுப்பியிருக்காங்கங்கிற மாதிரி செய்திகள் வருது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் சிவகுமார் அவர்கள், கர்நாடக மாநில முதல்வர் சிவகுமார் அவர்கள் வந்து நம்முடைய முதல்வரை கூப்பிட்டுருக்காங்கன்னு ஒரு பக்கம் செய்தி வருது. இந்த தாவேக ஆட்சியில் எல்லாமே செய்திகள் தாங்க பரப்பப்பட்டு இருக்கு. எதையுமே இவங்க பேச மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. பேசினா என்ன சொல்ல போகிறாங்க? அதிமுகவும் திமுகவும் கூட்டணி அமைத்து ஆட்சி அமைக்க தயாராக இருக்கிறது, இது மக்களுக்கு பெரும் இழப்பை கொடுக்கிறது, இது இவர்கள் 2 பேரும் திருந்தி விட்டார்களா, மாறி விட்டார்களா? ஏப்பா நீங்கள் சொன்னதெல்லாம் அதே மாதிரி நடந்துக்கிட்டீங்களா? இதே குற்றச்சாட்டு தானா? எங்கே போனாலும் திமுகவோட குற்றச்சாட்டு தானா? அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் திமுக குற்றச்சாட்டு தானா? எப்போ திமுக சரியில்லை நாங்கள் சொல்லி தானப்பா நீங்கள் வந்தீங்க. உங்களுக்கு ஓட்டு போட்டு தானே மக்கள் ஜெயிக்க வச்சுருக்காங்க. குழுக்கள் முறையில் ஜெயிச்சிட்டிங்களா? இல்லை. திருப்பி அதே வார்த்தைகளை சொல்லிட்டு இருக்கீங்க. அதனால் வேளாண் துறை அமைச்சர் சொன்ன அந்த வார்த்தை சர்ச்சைக்குரிய பொருளாக இருக்குது. முதல்வர்களுடைய பெங்களூர் பயணம் இருக்குமா இல்லையா, அந்த பயணத்தோட பயன் இருக்குமா இல்லையா தெரியல. ஏன்னா 2 முறை தமிழக முதல்வர்கள், மாண்புமிகு எம்ஜிஆர் ஐயா அவர்களாகட்டும், அதே மாதிரி மாண்புமிகு அம்மா ஜெயலலிதா அவர்களாகட்டும், அமரர்கள் 2 பேருமே மறைந்த தலைவர்கள். அங்கே வச்சிருந்த 1 கிளாஸ் தண்ணி கூட குடிக்கலை, அப்படியே கிளம்பி வந்துட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு நம்ம தண்ணி கொடுக்கலங்கிற அந்த கான்செப்டில். அதே நிலைமையை உருவாக்குறதுக்கு ஒரு படத்துக்காக போகிறீங்களாங்கிறது தெரியல. போனாலும் எந்த பலன் இல்லைங்கிறது எல்லாருமே சொல்கிறாங்க. கூட்டணி கட்சிகளும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இது எங்கே நோக்கி போயிட்டு தெரியவில்லை. ரைட். இந்த விவகாரத்தில் வந்துட்டு அமைச்சர் ஆதவ அர்ஜுனா அவர்கள் ரொம்ப நாளுக்கு அப்புறம் பேசியிருக்காரு. அப்போவும் அவர் சும்மா விடுவாரா? அவரோட பேச்சில் என்ன சொல்லியிருக்காரு? மே 27 நாங்கள் போய் பிரைம் மினிஸ்டரை போய் பார்த்து லெட்டர் கொடுத்தோம்ல காவேரி விஷயமா. சரி, ஜூன் மாதமும் நாங்கள் போயிருந்தோம், அங்கே போய் கொடுத்துருந்தோம்ல. அப்போ 2 தடவையும் நீங்கள் அங்கே போயிருந்தீங்க. போகும்போது இது கொடுத்துருக்கீங்க. இதற்கான முயற்சி, தனிப்பட்ட முயற்சி ஏதாவது எடுத்திருக்கீங்களா? நீதிமன்றத்தை நாடி இருக்கீங்களா? இதற்கான கூட்டம் கூட்டியிருக்கீங்களா? விவசாயிகள், பாதிக்கப்பட்ட விவசாயிகளை சந்திச்சிருக்கீங்களா? வேளாண் துறை பட்ஜெட் வரவு இருக்குங்க, ஆகஸ்ட் 5 இன்றைக்கு கூட்டம் போட்டிருக்காங்க. நான் கடந்த வாரத்தில் இந்த விஷயத்தை நான் சொல்லியிருப்பேன். வேளாண் பட்ஜெட்டுக்காக எந்த ஒரு வேளாண் விஷயத்திலையும் பேசலை. தொடர்ந்து அதை டச் பண்ணியிருக்கிற அமைச்சர்கள் தான், துறைகள் நிறைய இருக்குது. தோட்டக்கலை துறையிலிருந்து பல துறைகள் இருக்குது. இதற்கு எந்த ஒரு கூட்டமும் நடத்தலை அப்படிங்கிற சொல்லியிருந்தேன். இன்றைக்கு அந்த கூட்டம் நடத்தியிருக்காங்க. அதை தாண்டி என்ன பண்ணியிருக்காங்க? மண்டல கூட்டங்கள், 3 மண்டல கூட்டங்கள் முடிஞ்சு 4வது மண்டல கூட்டம் நடத்தியிருக்காங்க. இப்போ 60-75 நாள் இவ்வளோதான் என்னால் பண்ண முடியுங்கிறீங்களா? வேளாண்மைங்கிறது மிக மிக முக்கியமானது. அதுவும் குறிப்பாக சொல்ல போனால் காவேரி டெல்டா பகுதியில் அமைச்சர்களோட செயல்பாடு சரியா இருந்தா எந்த அமைச்சராக இருந்தாலும் நம்ம தலையில தூக்கி வச்சு ஆடுவாங்க. அந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா அவர்களோட செயல்பாடுகள் பதிக்கத்தக்க விஷயமா இருக்கு. அதுல பலரும் இருக்காங்க. அதே மாதிரி இந்த விஷயத்தில் எப்படி சொல்றது சொல்லுங்க? இந்த அமைச்சர் ஜெகதீஸ்வரி அவர்கள் மாதிரியோ அல்லது பால்வளத்துறை அமைச்சர் அவர்கள் மாதிரியோ அமைச்சர் வினோத் அவர்கள் மாதிரியோ இருக்கிறவங்களை நம்ம என்ன பதில் சொல்றது? இது உங்ககிட்டே நாங்கள் விட்டுறோம். ஆதவ அர்ஜுனா அவர்களோட பேச்சை பார்த்தீங்கன்னா இதை முடிச்சுட்டு அப்படியே நேராக போய் திமுகவுக்கு ஜம்ப் பண்ணிட்டார். கடந்த முறை ஆட்சியில் இருக்கும்போது அவங்க தவறாக போட்டாங்க, அதனால தான் மேகதாதுல எங்களால் வந்து இது பண்ணல. சரி, இப்போ நீங்கள் ரிவ்யூ பெட்டிஷன் போட்டிங்களா? ரிவ்யூ பெட்டிஷன் போட்டு நீங்கள் தான் அடி வாங்கினீங்க உச்சநீதிமன்றத்தில். மக்கள் உங்களுக்கு பார்க்குறாங்க, தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இளைஞர்களும் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் இளைஞரில் எவ்வளோ தூரத்துக்கு கவர்ந்து ஓட்டு எடுத்து கொண்டு வந்தீங்களோ அதே மாதிரி நாடாளுமன்றம் சட்டமன்றத்தெல்லாம் இன்றைக்கி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாடாளுமன்றத்தில் நடந்துட்டு இருக்கிற விஷயத்தையும் பேசுவோம், அதுலேயும் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வரும். சட்டமன்றத்தையும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களுடைய பேச்சுக்களை கவனிச்சிட்டு இருக்காங்க. அவங்க ரீல்ஸ் கட் பண்ணி போட்டு அவங்க சேவ் பண்ணிட்டு இருக்காங்க. ரிவ்யூ பண்ணினாங்கன்னு வச்சுக்கோங்க, சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ரைட். இது தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கிற விஷயம். இந்த சிஜேபி போராட்டம் முதல்ல தமிழ்நாட்டில் பேசிடுவோம். அந்த போராட்டம் வந்து வாபஸ் வாங்கிட்டாங்க. மாண்புமிகு அமைச்சர், முன்னாள் அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் பதவியை ராஜினாமா செய்த உடனே டெல்லியில் அபிஜித் திப்கே அவர் வந்து வாபஸ்ங்கிற மாதிரி சொன்ன உடனே இங்கே எல்லாருமே வாபஸ் பண்ணிட்டு நாங்கள் ஜெயிச்சிட்டோம், போராட்டத்தில் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி வெளியே போகிறாங்க. அந்த இடைப்பட்ட நேரம் இரவு 6 மணிலிருந்து 12 மணி நேரம் வரை 12 மணி வரைக்கும் என்ன நடந்துச்சு பாலநிலத்தில்? மிகப்பெரிய லெவலில் சர்ச்சைங்க. போராட்டத்துக்கு வந்து நீங்கள் என்ன கொண்டு வந்தீங்க? பின்னாடி இருக்கிற பேனர் தான் தப்பு. எப்போ அது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கா? பேனர் தப்பு. பேன் நீட்டு நீ போட்ட, ஃபேர் நீட்டு நீ போட்டிருந்தியா? ஃபேர் நீட்டும் போட்டால் நாங்களாம் வந்திருக்க மாட்டோம். பேன் நீட் போட்டனால தான் நாங்கள் வந்தோம். யார் இது? ஜென்சி டிஎம்கே குரூப்பா? இந்திய கம்யூனிஸ்ட் வந்து தாவேக்காவோட தானே கூட்டணியில் இருக்கீங்களோ, அரசுக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருக்கீங்கல்ல? இதை நீங்கள் உங்கள் இடத்துல நீங்கள் இதை அலோவ் பண்ணலாமா? தெரியலையே. அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் வந்து பேச வந்திருந்தார். அவர் பேச்சில் வேணால் நீங்கள் சொல்லுங்கள், ஐயா ரொம்ப நேரம் பேசாதீங்க, முடியல, அது இங்கே இது இங்கே. அவர் காங்கிரஸ் சார்பாக ஒரு கூட்டம் நடந்துச்சு, அதில் பேசியிருப்பார்.
தலைவர்களை பற்றியே பேசியிருந்தார். கூட்டத்தோட கான்செப்டை பேசப்பானா தலைவரோட பற்றியே பேசியிருந்தாப்புல. அந்த மாதிரி விஷயத்துக்கு நீங்கள் அவரை பேசுனீங்கன்னா நியாயம் தான். அதை விட்டுட்டு தாவேக்காவுடைய முதல்வர் அவர்களையும் தாவேக்கா ஆட்சியை பற்றி அங்கேயும் போய் வாருன்னு வாரிட்டு இருக்கீங்க. உங்களுடைய நோக்கம் தான் என்ன? அவங்களுக்குமே நீட்டு வேண்டாங்கிறதான நோக்கமாக இருக்குது, தாவேக்காவுக்கும் நீட்டு பேனுங்கிறதான நோக்கமாக இருக்குது. அதை பற்றின அவங்கள அடிப்படை விஷயங்களை அவங்க சிந்திக்கவே இல்லை. திமுக என்ன சொல்லுது, பெரும்பாலான மக்கள் என்ன சொல்கிறாங்க, அதை நோக்கியே நம்ம பயணம் பெய்யும். இதுதானா? இதுதான் தாவேக்காவோட நாம்சா? தெரியல. ரைட். சிஜேபி போராட்டத்தை வாபஸ் வாங்கினோன்னா இங்கே போராட்டத்தை வாபஸ் வாங்குறதுக்கு இரவு 12 மணிக்கு, அதுக்கப்புறம் பெரிய பிரளயமே வெடிச்சிருக்கு. இந்த 12 மணிக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்த மக்கள், இந்த நீட் பேன் அப்படின்னு சொன்ன வந்த மக்கள்கிட்டலாம் வந்து பார்த்தீங்கன்னா சிஜேபிங்கிற ஒரு கட்சி இனி இங்கே இருக்கவே இருக்காது. தமிழ்நாட்டில் சிஜேபிக்கு இடம் கிடையாது, நாங்கள் விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி அதே யங்ஸ்டர்ஸ் சொல்லியிருக்காங்க. அந்த சிஜேபி கட்சி சார்பாக பேசும்போது கரப்பாம்பூச்சி கலகம் சொல்லி ஒருத்தர் பேசினார். அதான் பிரச்சனையா தெரியல, கலகம் தான் பிரச்சனையானுங்கிறது தெரியல. அது போக போக தான் பார்க்க இருக்கிறோம். ஸோ சிஜேபி போராட்டத்தில் தமிழ்நாட்டில் நடந்த விஷயம் இது. இதில் என்ன ட்விஸ்ட் தெரியுமா உங்களுக்கு? இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு மேலே தாவேக்கா அரசாங்கமும் சரி முதல்வர் அவர்களும் சரி லைட்டாக கடிஞ்சிருக்கிறதா, கோவப்பட்டிருக்கிறதா செய்தி வெளியே வருது. அதற்கு மெயின் காரணம் வந்து என்னன்னா, நீங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருக்கீங்க, தமிழ்நாடு முழுவதும் நாங்கள் போராட்டத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கோம், நீங்கள் உங்கள் இல்லத்திலே பாலன் இல்லத்திலே போராட்டம் நடத்த கொடுத்துட்டு அரசாங்கத்துக்கு எதிராகவும் தாவேக்காவிற்கு எதிராகவும் இருந்துட்டு போங்க, பிரச்சனை இல்லை. என் படம் ஜனநாயகனுக்கு எதிராகவும் இருக்கணுமா? கேள்வி நியாயமானது தானே. அப்படி ஒரு கேள்வி கேட்கப்பட்டு மேல்மட்ட மக்கள் கூட 2 பேர்கிட்ட பேசியிருக்காங்க. பேசினதில் கடிஞ்சு கொண்டதாக தகவல் கசியுது. ஒரு எம்எல்ஏ அமைச்சர் ஆகலாம்னு எதிர்பார்த்துட்டு இருந்தார். அப்போ அவருக்கு அமைச்சர் பதவி இல்லையா தெரியல. அது போக போக தான் பார்க்க வேண்டியிருக்கு. சரி, இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் பொது தேர்வு சட்ட திருத்த மசோதா 2024 அதை வந்து திருத்தி அமைச்சு கொடுத்துருக்காங்க. என்னங்க பிரச்சனை காங்கிரஸ்க்கு? புரியல. காங்கிரஸுக்கு என்ன பிரச்சனை? இந்த அடுத்த முறை இந்த 100 சீட்டும் இல்லாமல் இருக்கணுங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கீங்களா? இந்த சட்ட திருத்த மசோதாவில் சொல்லப்பட்டதுக்கு என்ன? முன்னாடி இருந்தது 1 வருஷ தண்டனை இருந்தது, இப்போ 10 வருஷ தண்டனை, 10 கோடி ரூபா ஃபைன்கிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் இனிமே வந்து இது கேஸை விசாரிக்கிறதுக்கு டிசி ஏசி லெவலில் இருக்கிறவங்க அவங்க தான் விசாரிக்கணும், ஏசிபி லெவலில் இருக்கிறவங்க தான் விசாரிக்கணும், அதற்கு கீழே உள்ளவங்க விசாரிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு இருக்காங்க. வாரண்ட் இல்லாமல் அரெஸ்ட் பண்ணலாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. தேவைப்பட்டா சிஏஐ மூலமாக நாங்கள் ஹேண்டில் பண்ணுவோங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இவ்வளோ பெரிய சட்ட திருத்த மசோதா கொண்டு வந்திருக்கு. இது மாணவர்களுக்கு பிரயோஜனம் இல்லை. யார் எதிர்கட்சி தலைவர் அண்ணன் ராகுல் காந்தி கிளம்பி விட்டார். மாணவர்கள்லாம் பிரயோஜனம் இல்லைங்க. என்ன மாணவர்களுக்கு என்ன பிரயோஜனம் சொல்லுங்க ஐயா? நீங்கள் பார்க்கலையா? நீங்கள் படித்து பார்த்தீங்களா? மாணவர்களுக்கு பிரயோஜனம் இல்லை. சரி, வெளிநடப்பு எதுக்கு? இளைஞர்கள் மேலே தடியடி நடத்திட்டாங்க. பீகார் அரசாங்கம் இருக்கு பாருங்க, இளைஞர்கள் மேலே தடியடி நடத்திட்டாங்க. கேரளா அரசாங்கம், தாவேகா அரசாங்கம், கூட்டணி, சொந்த கட்சி, சரி அது இருக்கட்டும். அப்படின்னா பீகாரை மட்டும் தான் பேசணும்னா இளைஞர்கள் கேரளாலையும் இங்கே தமிழ்நாட்டிலே அடி வாங்கலாமா? எப்படி இது? எந்த மாதிரி நடைமுறை? மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்களே, எந்த மாதிரியான நடைமுறை இது? இந்த சட்ட திருத்த மசோதாவை கூட நிறைவேற்றாமல் இன்னைக்கு எதிர்க்கட்சிகள் வெளியே வந்திருக்காங்க. ஆனால் அது ஆட்டோமேட்டிக்காக நிறைவேறிடும்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு எந்த மசோதானாலும் நாடாளுமன்றத்திலும் சரி ராஜ்யசபாலையும் சரி ஈஸியாக நிறைவேறிடும். அது என்ன எதுக்காக அப்படிங்கிறது எதிர்கட்சி காங்கிரஸ்க்கு குறிப்பாக தெரியும், கண்டிப்பாக தெரியும் காங்கிரஸ்க்கு. சரி, இந்த சிஜேபி போராட்டம் யாருக்கு வெற்றி யாருக்கு தோல்வி? ஒரு கேள்வி. இந்த போராட்டம் ஒரு தற்காலிக வெற்றினா அது சிஜேபிக்கு சொல்லலாம். ஏன் அப்படின்னா தர்மேந்திர பிரதான் அவர்கள் ராஜினாமா செய்து விட்டார். அப்போ அவங்க என்ன பிளான் பண்ணாங்களோ அந்த பிளானுக்கு ஏற்ற மாதிரியான சக்ஸஸ் அடைஞ்சிட்டாங்க. ஆனால் இதே மற்ற ஸ்டேட்டில் இருக்கிற விஷயங்களில் கேள்வியாக கேட்கப்பட்டது. இல்லை பஞ்சாபில் ஒரு பிரச்சனை இருக்குன்னு, கண்ணாடி ஏற்றுப்பா ஏன் என்ன கிளம்புறப்பான்னு ஓடிட்டீங்க. அதெல்லாம் பாருங்கள் மக்களே. பஞ்சாபில் லீக் ஆகிருக்கு, அதுக்கு போய் ஏதாவது கேட்க போகிறீங்களா? அதெல்லாம் சீச்சி, அது வேற இல்லை, நீங்கள் வேற, அதெல்லாம் வேற. நாங்கள் இங்கே தான் கேள்வி கேட்குற மாதிரி இருந்தோம். நாங்கள் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா பண்ணிட்டாங்களே, எங்களோட போராட்டம் சக்ஸஸ் ஆகிட்டு அடுத்து நாங்கள் ஒரு 30 நாளில் திருப்பி நாங்கள் உட்காந்து என்னென்னு பேச இருக்கிறோம். என்னது ஆகஸ்ட் 15க்காகவா? தெரியல. இந்த சிஜேபி போராட்டத்துக்கு அப்புறம் அங்கே நடந்திருக்கிற தூய்மை பணியாளர்கள் அங்கே பட்டுட்டு இருக்க கஷ்டங்கள், அங்கே இருக்கிற கழிவுகள், இதெல்லாம் பாருங்க. இளைஞர்கள் கூட்டங்கிற பேரில் அங்கே வந்துட்டு இருந்தவங்க போராட்டக்காரர்கள்லாம் நிறைய பேர் இருந்திருக்காங்கிறதுக்கு பல உதாரணங்கள் இருக்கு. இளைஞர்கள் மீது போடப்பட்ட வழக்குகளை வாபஸ் வாங்கணும்னா எந்த வழக்கை வாபஸ் வாங்கணும்?
வன்முறையை தூண்டி இருக்கு. வன்முறை பண்ணினவங்க வழக்கை வாபஸ் வாங்க முடியுமா? பெண் காவலர்கள் மீது அபியூஸ் பண்ண வழக்கை வாபஸ் வாங்க முடியுமா? காவலர்கள் மீது அடிச்சிருக்காங்களா அந்த வழக்கை வாபஸ் வாங்க முடியுமா? எப்படிங்க வாபஸ் வாங்க முடியும்? எந்த மாதிரியான விஷயம் இது? அவங்க மாணவர்கள் தாங்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும்? சிஜேபிக்கே தெரியல, உங்களுக்கு எப்படி தெரியும்? எதிர்க்கட்சி தலைவரோட வேலை இது கிடையாது. ஒரு நாட்டோட எம்பி நீங்க, ஒரு நாட்டோட எதிர்க்கட்சி தலைவர் நீங்க, மாணவர்களை இளைஞர்களை வழிநடத்துற வேலையை பார்க்கணும். ஆனா ராகுல் காந்தி அவர்கள் இந்த தவறை மீண்டும் மீண்டும் செய்கிறார். அவர் யார் அவரை வழிநடத்துறாங்கிறது தெரியல. அவரோட பாணியே மாறி போய் இருக்கிறது. அவரோட ஸ்டைல், இந்த ஸ்டைல் காங்கிரஸுக்கும் அவருக்குமே பெரும் இழப்பாக கொண்டு போய் முடிய போகுது. பிஜேபிக்கு இது எந்த லெவலில் லாபம் அப்படின்னா பெரிய லெவலில். தர்மேந்திர பிரதான் அவர்கள் முன்னாள் அமைச்சர் கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு முன்னாடியே ராஜினாமா செய்ய வேண்டிய சூழ்நிலைக்கு வந்துட்டார். ராஜினாமா இல்லை, வேற துறைக்கு மாற்றம் மாதிரி வந்து பெட்ரோலியத்துறைக்கு மாற்றம் அப்படிங்கிற ஒரு பேச்சு அப்போவே வந்துருச்சு. ஏன் பிஜேபி இதை தள்ளி போட்டு போயிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது அது அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயம். ஸோ பிஜேபி இந்த காலதாமதத்தை எதுக்காக வச்சுருந்தாங்கன்னு தெரியல. அந்த காலதாமதத்தோட விளைவு இந்த மாதிரியான போராட்டங்கள். ஆனால் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை தொட விடலை, பார்த்தீங்களா? புரிஞ்சுப்பீங்க ஏன் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டங்கள் வேற மாதிரி வர ஆரம்பிச்சது. வயதானவர்கள் வர ஆரம்பித்தாங்க, குழந்தைகளை கூட்டுட்டு பேரண்ட்ஸ் வர ஆரம்பித்தாங்க. இவங்க போன முறை, அதாவது கடந்த வாரம் இதே திங்கக்கிழமைக்கு முன்னாடி வந்து ஞாயிற்றுக்கிழமை தான் ஜந்தர் மந்தர்லேருந்து ரோட்டுக்கு வந்து வன்முறை செய்ய ஆரம்பித்தாங்க. இவங்களோட பாணியை மாற ஆரம்பிச்சது. அப்போ இந்த வாரமும் தொடர்ந்தா வேற மாதிரியான பிரச்சனைகள் வந்துடும், வேற மாதிரியான சிக்கல்கள் வந்துடும். உணர்ந்த மத்திய அரசு கரெக்டாக அதற்கான வேலையை பண்ணியிருக்காங்க. இந்த எந்த இடத்துலையும் மத்திய அரசு தோல்வி அடையவில்லை. அது போக போக தெரியும். இன்றைக்கு கொண்டு வந்திருக்க இந்த சட்ட திருத்த மசோதாவை நிறைவேற்றாம, அங்கே உட்காந்து பேசாம, நாடாளுமன்றத்தில் பேசாம, இரு அவைகளிலும் பேசாம வேற எங்க உட்காந்து பேச போறீங்க? நாடாளுமன்ற உறுப்பினர்கள், நாங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் தான் இதை பற்றி பேசணும். நாடாளுமன்ற அவையில் பேசணும், ரோட்டில் இல்லை, ஒரு ப்ரெஸ் மீட்டில் இல்லை. உங்களை பேச விடாமல் அவங்க தடுத்து அவங்க வெளிநடப்பு செஞ்சால் சரிங்களா? அவங்கள பேச விடாமல் நீங்கள் தடுத்து வெளிநடப்பு செய்கிறீங்க. இது எந்த மாதிரியான அரசியல் தெரியல. மக்கள் தான் இதுக்கு தகுந்த தீர்வு கொடுக்கணும். கண்டிப்பாக அந்த சிஜேபி போராட்டத்தை பற்றின விஷயங்களை முழுமையாக ஆராய்ச்சி பண்ணுங்க. எந்த மாதிரி போராட்டங்கள் நடந்திருக்குன்னு பாருங்க. அந்த போராட்டத்தோட விளைவு எதை நோக்கி போயிருக்கும் பாருங்க. இன்றைக்கு தமிழ்நாட்டில் வேற மாதிரி வெடிக்குது, கேரளாவில் வேற மாதிரி வெடிக்குது, கர்நாடகாவில் வேற மாதிரி வெடிக்குது. என்ன போராட்டம் வந்து அந்த போராட்டம் எல்லா இடத்துலையும் முடிஞ்சிருச்சு. ஆனால் நீட் பேனுங்கிறது தமிழ்நாட்டில் மட்டும்தான். சனிக்கிழமை வெற்றி வெறும் சிஜேபிக்கு மட்டும்தான் அந்த போராட்டத்தோட வெற்றி. அது வெறும் தற்காலிக வெற்றி தான் சிஜேபிக்கு. மேலும் பல விஷயங்கள் நம்ம பேச இருக்கிறோம். மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். மிக்க நன்றி.